கொள்ளையர்களிடமிருந்து வெள்ளையம்மாளை காப்பாற்றுகிறான். அந்த வேகம் வெள்ளையம்மாளின் மனதை மேலும் கவர்கிறது. ஆனால் திருமலை மன்னரும் அவள் மேல் காதலுடன் இருக்கிறார். இதில் வீரன் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. 10 நாட்களுக்குள் கொள்ளை கூட்டத்தை பிடிக்க கெடுவிடித்ததோடு மாறுவேடத்துடன் கொள்ளையர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைக்கிறான் வீரன். பல பொருட்களை மீட்கிறான். கொள்ளை கூட்டத்தின் தலைவன் மட்டும் தப்பிவிடுகிறான். 10 நாட்களுக்கான கெடு முடியாத நிலையில் மீட்ட பொருட்களை மொத்தமாக அரசனிடம் ஒப்படைப்பதற்காக வீட்டில் வைத்திருக்கிறான். பௌர்ணமியன்று வெள்ளையம்மாள் வீட்டுக்கு போகிறான். அரசனின் நெருக்கடி தாங்க மாட்டாமல் தன்னை சாகடித்து கொள்ள தயாராகிறாள் வெள்ளையம்மாள். வீரன் அவளை தடுத்து வெள்ளையம்மாளை மனைவியாக்கிக் கொள்கிறான்.